மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. உங்களுடைய கவனத்தை இருப்பதற்காக ஏனுங்க என்னங்க இது சட்டமன்றங்க, அவர் சட்டம் போட்டதா இல்லை இல்லை அவரே சட்டம் போட்டிருக்கிறாரு கேட்குறேன். நேற்று நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்களேன், நிதானமாக சொல்லுங்கள், நிதானமாக சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லை இல்லை இல்லைங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். பாருங்க இருங்க, நான் என்ன சொல்கிறேன் இருங்க. இல்லை இங்கே தான் சொல்லணும். இல்லை ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு அது கொண்டு வரப்பட்டு விட்டது. நேற்று கொடுத்த உடனே அதை கொண்டு இல்லைங்க, நீங்கள் கொடுத்த உடனே கொண்டு இருக்கு, அது மேல் நடவடிக்கை வைத்திருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியாச்சு. 30 இப்படி அவசர பிரச்சனை என்று 30 கவன தீர்மானம் நாளை காலை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்றேன். நாளைக்கு விவாதம் என்று வந்தால் நாளை வைத்துக் கொள்ளலாம். விவாதம் என்று வந்தால் நாளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான 30 பிரச்சனைகளை எடுத்து வைத்து நாளை மென்ஷன் பண்ணுவதற்கு நான் வகைப்படுத்தி வைத்து சொல்லிவிட்டேன். உட்காருங்க 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 உட்காருங்க. அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள், இதே உங்களுடைய கவனத்தை இருப்பதற்காக ஏனுங்க என்னங்க இது சட்டமன்றங்க, அவர் சட்டம் போட்டதா இல்லை இல்லை அவரே சட்டம் போட்டிருக்கிறாரு கேட்குறேன். இல்லை 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 எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு, ஒரு அரசுக்கு வருத்தமில்லாத இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் இப்போது ஒரு தீர்ப்பை வழங்கினீர்கள். அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை பேச வேண்டும் என்று நீங்கள் அழைத்தீர்கள். அதற்கு பிறகு மாண்பு உறுப்பினர்கள் அதற்காக நின்று அதை மென்ஷன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆகவே அருள் கூர்ந்து உறுப்பினர்கள் அதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றே அரசுடைய கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. பதிலுக்காக காத்திருக்கிறோம். உரிய பதிலோடு இந்த 55 விதியின் கீழ் அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ளப்படும். உரிய பதில் வரப்பெற்றவுடன் நாளை காலை இது எடுத்துக்கொள்ளப்படும். நாளை காலை உங்களுக்கு நடவடிக்கை இல்லை, இது குறித்த நடவடிக்கை வேணுமா, இங்கே வந்து பேசுறது முக்கியம் நினைக்கிறேன். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் 55 விதியின் கீழ் உங்களுக்கு நான் அனுமதி அளிக்க நீங்க பேசுங்க கண்டிப்பா. இல்லை இது குறித்து அரசனுடைய பதில் வந்தவுடன் இந்த பிரச்சனையை நான் அவையிலே எடுத்துக்கொள்கிறேன். அவைக்கு வந்து உட்காருங்க. சரி, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. யாரு? மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணா இருந்த மாண்பு உறுப்பினர் மாநிலத்தை உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க, நாளைக்கு தான் பேசுறாங்க. உட்காருங்க. மிகச்சிறந்த ஜனநாயக முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மீண்டும் நீங்கள் வந்து முன்பு நடந்தது போல அப்போது நடந்தது என்பது போல நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்க. உட்காருங்க. இப்போ குறுக்கிட கூடாதுங்க. முடிஞ்சு முடிஞ்சு பேசலாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாநிலத்து உட்காருங்க.